ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இதே ராஜாராம் சேனலில் உப்புமா கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் 2 வீக்ஸ் முன்னாடி அரிசி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். அதே ப்ரொசீஜர் தான். ஆனால் குழந்தைகளுக்குலாம் உப்புமானா போர் அடிக்கும். அதனால் இப்படி கொழுக்கட்டையாக செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இதுக்கு நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுருக்கேன். இது ரெண்டையும் நல்லா 4-5 தடவை களைஞ்சிட்டு ஒரு டவலில் போட்டு உடனே காய வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் இந்த மாதிரி குறன்னு அரைச்சி ஒரு டீஸ்பூன் மிளகும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போது நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 வத்த மிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, அப்புறம் பெருங்காயம். இப்போது நல்லெண்ணெயில் இதை தாளிக்க போகிறோம். நான் தேங்காய் எண்ணெயில் பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயிலையும் தாளிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தாளிக்கிறேன். ஒரு வானலியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு முதல்ல 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பையும் நல்லா போட்டு செவக்க வறுத்துக்கணும். இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறமா நம்ம இந்த 2 காஞ்ச மிளகா வச்சுருந்தோம்லே அதை போட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுடுறேன். போட்டு இதெல்லாம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் 1/4 மூடி எடுத்து துருவி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டுட்டு இப்போது பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுட்டு அதையும் பிரட்டிட்டு நம்ம ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறோம். ஏன்னா 1 டம்ளர் அரிசி எடுத்ததுனால நான் 4 டம்ளர் விட்டுருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது நான் அந்த உப்பு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, 1.5 டீஸ்பூன் அதையும் போட்டுறேன். போட்டு இது மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த உடச்சி வச்ச அரிசி, பருப்பு, மிளகு அதை அப்படியே போட்டுட்டு மெதுவாக பொறுமையாக கலரணும். ஃபுல்லாக போட முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலருங்க, கட்டி தட்டாமல். இப்போது நான் மொத்தமாக போட்டுட்டு கட்டிப்படாமல் நல்லா அழகாக பொறுமையாக கலரணும். தண்ணி ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தோணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அது கலர சேர்ந்து வந்துடும். இப்போ பாருங்க, சேர்ந்து வர ஆரம்பிச்சிடுது. இப்போ நல்லா சேர்ந்துடுது. இப்போ செக் பண்ணலாம் வெந்துருத்தானு. இப்போது இது நல்லா 80% மேலே நல்லா வெந்துடுது. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு ஒரு குக்கரில் தண்ணி விட்டு சுட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டை எடுத்து அதில் எண்ணெயை தடவி இப்போது இந்த ஆறின அப்புறம் இந்த இதை மெதுவாக பொறுமையாக சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பண்ணி இந்த மாதிரி பிடிச்சு வச்சுட்டு குக்கருக்குள்ளே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். வெயிட் போடக்கூடாது, ஸ்டீம் பண்ணால் போகிறோம். இப்போது ஸ்டீம் பண்ணி அது வெந்துடுத்து நல்லா. இப்போ இதை எடுத்துட்டு இப்போ இதை நீங்கள் கார சட்னி, சாம்பார், ஒயிட் சட்னி, அப்புறம் குழந்தைகளுக்கு சாஸோட கூட கையில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. நீங்கள் உப்புமாவே எப்பவும் பண்ணிகிட்ருக்காம இந்த மாதிரி உப்புமா கொழுக்கட்டையாக பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்.